ஹே காய்ஸ், போன வீடியோவில் தங்மார்க் அண்ட் ஹோட்டல் ஸ்டே ஃபுட் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் குல்மர்க் தான் போக போகிறோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நாண்டிஸ் vlog. இந்த vlogல குல்மர்க் தான் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரீவியஸாக ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே முடிச்சாச்சு. ஸோ அங்கே வெயிட்டர் வந்து நீங்கள் என்ன vlogலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளே ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைபரையும் அமுக்கி விட்டாச்சு. இவருக்கு இதான் வேலை. ஸோ இங்கே சூப்பராக ஃபுட் சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. ஒரு 7:30 கிளம்பினோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதோட வியூ பாருங்கள். ரீச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கோட் அண்ட் ஷூ தான் ரெண்ட் எடுத்திருந்தோம். நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் இங்கே செட் ஆகாது. ஸோ ஷூ பார்த்திங்கன்னா 150 to 200 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. கோட் வந்து பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணுற திறமையே இங்கே தான் காமிக்கணும். கைடு வந்து நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம், வாங்க டிக்கெட் உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதான், வேறு எந்த ப்ராப்ளமும் வராதிங்க. பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட எல்லாரும் மேலே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து சொல்லிட்டாங்க ரைடை கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ரோப் கார்ல வந்து ஏதோ இஷ்யூ ஏற்பட்டுருச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதே மாதிரி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல வந்து அதிக லெவல்ல வந்து ஸ்னோ இருக்கனால ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, மூச்சு விட சிரமப்படுவாங்க மக்கள் அப்படின்ற காரணத்துக்காக நாங்க இதை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப நேரம் அப்பயும் வெயிட் பண்ணோம். சப்போஸ் ஓபன் பண்ணாங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. ஸோ இதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10 daysல ரீஃபண்ட் ஆச்சு. நீங்க புக் பண்ணும்போது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி வே. நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாவே உள்ள போயிடலாம். இல்லைன்னா தனியா நீங்க கவுண்டர்ல நின்று எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். என்னடா பொழுது போயிருச்சு ஒன்றும் நடக்கலையான்னு பார்த்தேன், நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேலே போய் பார்த்துருந்தீங்கன்னா சப்போஸ் அதுக்காக உங்களுக்காக இமேஜஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். தெரியுதுல ஒரு மலை, அங்கே தான் நம்ம போக வேண்டியது, போக முடியல. இட்ஸ் ஓகே. சில கேம்ஸ்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட இமேஜஸும் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் ஹெலிகாப்டர் ரைட் கூட இங்கே இருக்குது. சில் ஒரு சூப்பரான பிளேஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ் கூட. அதே மாதிரி ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ பார்த்து போங்க. நானே 2-3 வாட்டி விழுந்துட்டேன். இந்த ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட் வந்து அங்கே வித்துட்டு இருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ரீநகர் போக போகிறோம், அங்கே தல் லேக் போக போகிறோம். ஸோ இனிமேல் ஸ்னோலாம் இருக்காது. ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி ஒரே ஒரு தடவை உருண்டுட்டு வந்துருட்டா. நெக்ஸ்ட் வந்து தல் லேக் எப்படி இருந்துச்சு, போட் ஹவுஸ் எப்படி இருந்துச்சு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுல ஒரு குத்து குத்துனா அப்படியா?